2026 சட்டமன்ற தேர்தல் யாரும் எதிர்பார்க்காத வகையில இருக்கிற மாதிரி தெரியுது. இரு திராவிட கட்சிகளுமே ரொம்ப திணறாங்க. காரணம், தமிழக அரசியல் களத்துல புதுசா வந்திருக்கிற விஜய் தான் காரணம். இவரு அதிமுகவையும் திமுகவையும் எப்படியெல்லாம் பாடாய்படுத்துறாரு, எந்த முடிவும் எடுக்காம தவிப்பது எப்படி அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை எல்லா கட்சிகளுக்கும் முன்னாடி தொடங்கினது திமுக தான். அடுத்தடுத்து மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பூத் முகவர் ஆலோசனை கூட்டங்கள் இப்படி பரபரத்தது அறிவாலயம். அதுக்கு பிறகு வண்டியை ஸ்டார்ட் செஞ்ச அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஓரளவுக்கு முடிச்சிட்டு பிரதமர் தலைமையில முதல் கூட்டணி பொதுக்கூட்டத்தையும் நடத்திருச்சு. ஆனா இதுவரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழுவை கூட நியமிக்கல திமுக. கூட்டணியில இருக்கும் கட்சிகள் எல்லாம் தங்களுடைய இமாலய எதிர்பார்ப்புகளை அறிவாலயத்தின் மீது திணிக்கிறாங்க. தோழர்கள்ல தொடங்கி கதர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருமே சீட் பங்கீட்டுல கரார் காட்டுறாங்க. டார்ச் லைட்ல தான் நிற்போம் அப்படின்னு கமல்ஹாசன் வம்படியா சொல்றாரு. அவங்கள டீல் செய்ய முடியாம ரொம்பவே கலங்கி போயிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலின். பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சிட்டா அந்த முரண்பாடுகள் எல்லாம் வெளிச்சம் ஆயிடும் அப்படின்னு பதறுது அறிவாலயம். அதிமுக முகாமும் குழம்பி போய் கிடக்குது. களத்துல அதிமுக அமமுக தொண்டர்களுக்கு இடையில இணக்கம் உருவாகாதது, தொகுதி பங்கீடு பிரச்சனை, தென் மாவட்ட செயலாளர்கள் சுணங்கி போயிருப்பது, இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்த பிறகும் வண்டியை நகர்த்த முடியாம தடுமாறுறாங்க எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. திமுக கூட்டணிக்கு பெரும் நெருக்கடியா மாறி இருக்குது காங்கிரஸ் கட்சி. ராகுல் கனிமொழி சந்திப்பு நடந்து ஒரு வாரம் ஆகியும் ஒரு மாநிலங்களவை சீட்டுடன் 28 தொகுதிகளை ஒதுக்க அறிவாலயம் முன்வந்த பின்னரும் கதர்கள் இறங்கி வரல. அதிகாரத்துல பங்கு கோஷத்தையும் அவங்க கீழே இறக்கல. இதுக்கிடையில கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி சென்னைக்கு வரதா இருந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபாலுடைய பயண திட்டம் 2வது முறையா ரத்தாயிருச்சு. சென்னைக்கு வந்தா முதல்வரை சந்திக்க வேண்டியிருக்கும். இதனால காங்கிரஸ் உடைய பேர வலிமை குறைஞ்சு போயிடும். பேச்சுவார்த்தை குழுவை முதல்ல அறிவாலயம் அறிவிக்கட்டும், அதன் பிறகு முதல்வரை சந்திக்கலாம் அப்படின்னு வேணுகோபால் தள்ளி போட்டு விட்டதா சொல்றாங்க கதர்கள். காங்கிரஸ் உடைய இந்த நெருக்கடி திமுகவை ரொம்பவே தடுமாற வச்சிருக்கு. நம்ம கிட்ட பேசின திமுக உடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் ஒரு புறம் கூட்டணியில தொடர்வோம் அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டு ஆட்சியில பங்கு, கூடுதல் சீட்டுகள் அப்படின்னு ஒற்றை காலில் நிக்கிறது காங்கிரஸ். அவங்க எதிர்பார்த்தது போல பேச்சுவார்த்தை குழுவை அமைச்சா முதல்ல காங்கிரஸ் கட்சியை தான் அழைக்க வேண்டி வரும். அறிவாலயத்துக்கு வந்த உடனே 41 சீட்டுகள் வேண்டும் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. சுலபத்துல பேச்சுவார்த்தையை முடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குனா VCK, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்க்கும். உடைகிறதா திமுக கூட்டணி, குழப்பத்தில் அறிவாலயம் அப்படின்னு மீடியாக்கள் பரபரக்கும். அதையெல்லாம் ஸ்டாலின் விரும்பல. கூட்டணி கட்சிகளிடம் சுமூகமா பேச்சுவார்த்தையை திரை மறைவுல முடிச்சுட்டு அதன் பிறகு குழுவை நியமிக்க முடிவெடுத்திருக்கிறது மேலிடம். அதனாலதான் பிப்ரவரி 3ஆம் தேதியே குழு அமைக்கப்படும் அப்படின்னு முடிவு தள்ளி போனது. தென் மாவட்டங்களை சேர்ந்த திமுக நிர்வாகிகள் சிலர் கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வெளியேறினா சிறுபான்மை சமூக வாக்குகள்ல பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பதறாங்க. இதனால காங்கிரஸ் கட்சியை சுமக்கவும் முடியாம கழற்றிவிடவும் முடியாம தடுமாறி போயிருக்கிறது தலைமை. தொடக்கத்திலிருந்தே இந்திய கூட்டணியை கட்டமைச்சது நான் தான், இந்த கூட்டணியை உடைச்சேன் அப்படிங்கிற பெயர் எனக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கிறாரு முதல்வர். அவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு திமுகவினரை சீன்ற மாதிரி வார்த்தைகளை விடுது காங்கிரஸ். பூட்டிய அறைக்குள்ள பேச வேண்டியதையெல்லாம் சோசியல் மீடியாவிலையும் டிவி கேமராக்கள் முன்பாக பேசுகிறார்கள் கதர்கள். கார்கே வாய்ப்பூட்டு உத்தரவு போட்ட பிறகும் நிலைமை சீராகல. காங்கிரசுடைய சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்பட்டுருச்சு. எங்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன அப்படிங்கிற போர்க்குரல் எழுப்பி கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியே கொண்டு போறதுதான் சிலருடைய திட்டம். அது எங்களுக்கும் புரியாமல் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திமுக காங்கிரஸ்க்கு இடையில இறுக்கமான சூழல் நிலவுது. பாராளுமன்றத்திலேயே எதிரொலிச்சது. குடியரசுத் தலைவர் உரையின் மீதான விவாதத்துல ராகுலுடைய பேச்சு நீக்கப்பட்டதை கண்டிச்சு இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் கடும் எதிர்வினையாற்றினாங்க. ஆனா திமுக எம்பிக்கள் பக்கம் இருந்து பலத்த சத்தம் எதுவுமே கிடையாது. காங்கிரசுடன் பேச்சுவார்த்தையை முதல்ல முடிக்கட்டும், அவங்களுக்கு சீட் பங்கிட்ட உயர்த்தனா
நாமும் உயர்த்துவோம் அப்படின்னு விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் காத்திருக்கிறதால கூட்டணி டீல் முடிவுக்கு வராத வருத்தத்துல கலங்கி போயிருக்கிறார் ஸ்டாலின். நம்ம கிட்ட பேசின திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் சிலரு பிப்ரவரி 6ஆம் தேதி நல்ல நாள் அப்படிங்கறதால அன்னைக்கே பேச்சுவார்த்தை குழுவை அமைக்க திமுகவுல ஏற்பாடுகள் நடந்துச்சு. அடுத்த நாளே 5 கூட்டணி கட்சிகளுடனாவது தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்திடவும் திட்டமிட்டாங்க. ஆனா மதிமுக, சிபிஐ, மமமக உள்ளிட்ட சில கட்சிகளை தாண்டி மக்கள் நீதி மய்யம், விசிக, காங்கிரஸ், சிபிஎம் போன்ற முக்கியமான கட்சிகளுடன் சுமூகமான முடிவு எட்டப்படல. 3 இடங்களை எதிர்பார்க்கும் மக்கள் நீதி மைய தலைவர் கமல்ஹாசனுக்கு 2 தொகுதிகளை உதயசூரியன் சின்னத்துல ஒதுக்கவே விரும்புது திமுக. ஆனா டார்ச் லைட் சின்னத்துல தான் போட்டியிடுவேன், 3 தொகுதிகள் வேணும் அப்படின்னு கரார் காற்றாரு கமல். தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகனும் பன்ருட்டி இல்லாமல் வேறொரு தொகுதியை ஒதுக்க சொல்லி தனி சின்னத்துல போட்டியிடுறதா சொல்றாரு. திருமாவளவனுடன் இன்னும் சீட் பங்கிட்டு பேச்சுவார்த்தை நடக்கல. ராமதாச கூட்டணிக்குள்ள கொண்டு வந்து விடுவார்களோ அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கிறாரு திருமா. கடந்த முறை நாங்கள் போட்டியிட்ட தொகுதிகள்ல சில தொகுதிகளே எங்களுக்கு சாதகமானதாக இருந்துச்சு. இந்த முறை எங்களுக்கு சாதகமான தொகுதிகள் மட்டும்தான் வேண்டும். கடந்த முறையை விட இந்த முறை ஒரு தொகுதியாவது கூடுதலா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு குரல் எழுப்புது சிபிஎம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 173 தொகுதிகளில் போட்டியிட்டது உதயசூரியன். இந்த முறையும் அந்த எண்ணிக்கை குறையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு முதல்வர். ஆனா கூட்டணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் கரார எண்ணிக்கையை உயர்த்தி கேட்கறதால கலக்கம் அடைஞ்சிருக்கிறாரு ஸ்டாலின். இவங்களுக்கு இடையில தேமுதிகவும் கூட்டணிக்கு வந்தா அவங்களுக்கு எங்கிருந்து தொகுதியை ஒதுக்குவார் அப்படின்ற புரியாத புதிர்தான். இது போன்ற குழப்பங்கள் நீடிக்கிறதால தான் பிப்ரவரி 6ஆம் தேதி அறிவிப்பதாக இருந்த பேச்சுவார்த்தை குழு திட்டத்தையும் தள்ளி போடலாமா அப்படின்னு ஆலோசிச்சுட்டு இருந்தாங்க திமுக மேலிடம் அப்படின்னு சொல்றாங்க விரிவா. அதிமுக முகாமிலும் கலக்கம்தான். எதிரியை கூட மன்னிப்போம், ஆனா துரோகிய மன்னிக்க மாட்டோம் அப்படின்னு மல்லு கட்டி கொண்டிருக்கும் டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் மதுராந்தகம் பொதுக்கூட்டத்துல கரம் கோத்தாங்க. அவங்க ஒண்ணு சேர்ந்தாலும் கீழ்மட்டத்துல நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஜெல்லாகாம இருக்கிறதால நகராம ஒரே இடத்துல இருக்கிறது தேஜ கூட்டணி. நம்ம கிட்ட பேசின அமமுகவுடைய சீனியர்கள் அதிமுகவுடன் களத்துல ஒன்று சேர்வதுல பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. தென் மாவட்டங்கள்லயும் டெல்டாவிலும் எங்களுடைய கட்சிக்கு விழுந்த வாக்குகள் முக்குளத்தோர் சமூகத்துக்கு எடப்பாடி துரோகம் செய்து விட்டார் என்கிற வகையில் விழுந்த வாக்குதான். எடப்பாடியுடன் தினகரன் ஒன்று சேர்ந்து விட்டாலும் அந்த வாக்குகள் அதிமுகவுக்கு போகும் அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஓ பன்னீர்செல்வத்தை எடப்பாடி அலட்சியமா டீல் செய்யறதும், அதிமுகவை விட்டு விரட்டி விடப்பட்டவர்கள் துரோகம் செய்தவர்கள் என்று சசிகலா குறித்து அவ்வப்போது பேசுறதும் எடப்பாடி மேல முக்குளத்தோர் மத்தியில ஒருவித எரிச்சலை உண்டாக்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக சீனியர்கள் மத்தியிலும் இதே கருத்து நிலவுது. சமீபத்துல தென் மாவட்டங்களை சேர்ந்த 19 மாவட்ட செயலாளர்களுடன் தன்னுடைய செவ்வந்தி இல்லத்துல ஆலோசனை நடத்தினாரு எடப்பாடி. அமமுகவுடன் கூட்டணி அமைஞ்சிட்டாலும் கீழ்மட்டத்துல இன்னும் இணக்கம் உருவாகல அப்படின்னு நிர்வாகிகள் சொன்ன போது எடப்பாடி புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாங்க அந்த கூட்டத்துல பங்கேற்றவங்க. அது குறித்து நம்ம கிட்ட பேசின அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் சிலரு அந்த ஆலோசனை கூட்டத்துல தேமுதிகவுடன் கூட்டணி இருந்தால்தான் தென் மாவட்டங்கள்ல வெற்றி எளிதா இருக்கும் அப்படின்னு 2 மாசேக்கள் சொன்னாங்க. நானா கூட்டணிக்கு வர வேண்டாம்னு சொல்றேன், பிரேமலதா ரொம்பவும் பிடிவாதமா இருக்கிறாரு. 6 சீட்டுகளும் ஒரு மாநிலங்களவை எம்பி பதவியும் கொடுக்க நான் ரெடி. எம்பி பதவி வேண்டாம் என்றால் 12 சீட்டுகள் ஒதுக்கவும் தயாரா இருக்க, அதை ஏத்துக்க பிரேமலதா தயாரா இல்ல அப்படின்னு வெளிப்படையாவே போட்டு உடைச்சிட்டார். அமமுகவுடனான பிரச்சனை குறித்து பேசப்பட்டது. தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அமமுக நிர்வாகிகளை நம் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு அழைச்சா வரது கிடையாது. பிப்ரவரி 24ஆம் தேதி அம்மாவுடைய பிறந்த நாள் வருது. அதுக்கு 2 கட்சிகளும் கூட்டாக பொதுக்கூட்டங்களை நடத்தினா சிறப்பா இருக்கும். ஆனா அந்த திட்டத்தையே அமமுக நிர்வாகிகள் விரும்பல அப்படின்னு சில மாசேக்கள் சொல்லவும் குழம்பி விட்டார் எடப்பாடி. அதுதான் நானும் தினகரனும் ஒன்னு சேர்ந்துட்டோமேப்பா, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருந்தார். அவருக்கு எதிராகவே இத்தனை ஆண்டுகளும் செயல்பட்ட ஒரு கட்சி அவருக்கு ஆதரவாக ஒரே இரவில் எப்படி மாறும்?
அவருடைய பேச்செல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல யார வேட்பாளரா நிறுத்துவது, மாசேக்களுக்கான தொகுதிகள் என்னென்ன அப்படிங்கறதுல தான் இருந்தது. இந்த தொகுதி வீக்கா இருக்கு, அங்க அந்த வேட்பாளரை போடு, நீ எவ்வளவு செலவு பண்ணுவ, ஏன் ஒருத்தனும் வேலையை பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தான் பேசினாரு. தென் மாவட்டங்கள்ல ஏன் கட்சி வேலை சுணங்குகிறது அப்படிங்கறத எடப்பாடி நிதானமா யோசிச்சா அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் புரியும். தேமுதிக வருமா வராதா, டாக்டர் கிருஷ்ணசாமி எங்க போவாரு, ராமதாஸ் தனியா போட்டியிட்டா அன்புமணியால லாபம் கிடைக்குமா அப்படின்னு குழப்பத்துல இருக்கிறதால எடப்பாடியுமே திணறிதான் போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அதிமுக முதலிடத்துல வரும் அப்படின்னும், இல்ல திமுக முன்னிலை பெறுகிறது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இரண்டு கட்சிகளுக்கும் இடையில 2.5% வாக்கு வித்தியாசம் தான் இருக்கிறது அப்படின்னும் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது. இப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் புயல் வேகத்தில் போய்கொண்டிருந்த திமுக கூட்டணி கட்சிகள் போடும் ஸ்பீட் பிரேக்குகளால வேகத்தை குறைத்து தடதடுத்து போயிருக்கிறது. மறுபக்கம் வண்டியை ஸ்டார்ட் செஞ்ச பிறகும் கூட பெட்ரோல் இல்லை, டயர்ல காத்து இல்ல அப்படின்னு கூட்டணிக்குள்ள பஞ்சாயத்துகள் கிளம்புறதால அதிமுகவுமே திணறி போய் தான் இருக்குது. தேர்தல் தேதி அறிவிப்பு இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள வந்துடும். அதுக்குள்ளாக கழகங்கள் வேகமெடுக்குமா என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.